பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சாலே கண்டிப்பாக இந்த பொம்மை டாஸ்க் வைப்பாங்க. ஆனால் அதை கொஞ்சம் பேர் மாற்றி பட்டினிங்கனிங்லாம் பண்ணி மாஸ்க்னு சொல்லி ஒரு கேம் வைக்கிறாங்க. அந்த மாஸ்க் கேம் சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு ஃபைட் இருக்கும், கண்டிப்பாக வாக்குவாதம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா பார்வதி சபரி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கிளாஷ் போச்சு. சபரி அவர்கள் வாண்டடாக வந்து பார்வதி ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் அப்படி பேரெல்லாம் பேசி கடைசியில் வைக்காமே விட்டாரு. பார்வதி அவங்க அவுட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி வாட்டர்மேன் அவர்கள் வந்துட்டு அவருடைய ஃபோட்டோவை எடுத்து அவரே வச்சுக்கலாம் போல. இது ஒரு புது ரூல்ஸ் போல இருக்கு. அவங்க ஃபோட்டோவை எடுத்து அவங்க வைக்கிற மாதிரி. அப்போ நான் தான் என் ஃபோட்டோ எடுத்து வச்சேன் அப்படின்னு வந்து பிக் பாஸ் சொல்லும் போது கமருதீன் பக்கத்தில் இருந்து தூ அப்படின்னு சொல்லி ரொம்பவே துப்புறாரு. அண்டு நம்ம இவ்வளோ தான் பார்த்துருக்கோம், அவர் சீரியல் நடிக்கிறாரு, நல்ல ஒரு இமேஜ் இருக்குது. ஆனாலும் அவங்க பிக் பாஸ்க்குள்ள வந்து அவரோட ட்ரூ செல்ஃப் காட்டும் போது அது கொஞ்சம் நெகட்டிவாக போதும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் எஃப்ஜே அவர்களும் சில வார்த்தைகள்லாம் போக போக விட்டுட்டு இருக்காரு. அண்ட் எஃப்ஜே வர்சஸ் பார்வதிக்குமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபைட்டாக தான் போச்சு. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபைட்டு இப்படிலாம் பேசுகிறத பற்றி? அண்ட் இந்த கேமே வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்குது. பட் ஒரு பாயிண்டில் அவங்களுடைய உள்ளே இருக்க ஒரு விஷயத்தெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு ஓப்பனாக வந்து அவங்களுடைய முகத்திரையெல்லாம் கிளிக்கப்படுது அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க நினைக்கிறீங்கன்னா விஜய்_சுகுமாரனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்டா, தேங்க்யூ.